வடநாடுகளில் சங்கநாதம் பூஜையின் போது 3 முறை செய்யணுங்கிற சாஸ்திரம். அதை மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த பகுதியில் செய்கிறாங்க. முதல் சங்கு ஊதும்போது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ, இந்த சங்கநாதம் எங்கு கேட்கிறதோ அங்கு தர்மம் நிலைத்து இருக்கட்டும். இந்த சங்கநாதம் எங்கெங்கெல்லாம் கேட்குதோ அங்கு தர்மம் நிலைத்து இருக்கட்டும்னு முதல். இரண்டாவது, நான் பூஜை செய்ய ஆரம்பிக்க போகிறேன், தெய்வங்கள் எல்லாம் இந்த பூஜையை ஏற்பதற்காக இங்கே எழுந்தருளட்டும் அப்படிங்கிறது 2வது முறை ஊதுற சங்கு. மூணாவது சங்கு, இந்த பூஜை வழிபாடு எல்லாமே சத்தியமேவ ஜெயதே, தர்மம் வெல்லட்டும், தர்மம் வெல்லட்டும், தர்மமே வெல்லட்டும் அப்படின்னு சொல்கிறது 3வது முறை ஊதுற பூஜை. இதை வீடுகளில் பூஜையின் போது 3 முறை சங்க நம்ம ஊதணும்னு சொன்னால், சங்கநாதம் எங்கு கேட்குறதோ அங்கே மகாவிஷ்ணு, சிவபெருமான் எல்லாரும் எழுந்துறத ஐதீகம். ஏன்னா சங்கு பிரியர் சிவன், சங்கநாத பிரியர் மகாவிஷ்ணு. சங்கநாதத்தினுடைய சிறப்பு மிக புனிதமானது, புண்ணியமானது. சங்கநாதம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கு துஷ்ட சக்திகள் விலகிவிடும். அதனால தான் மகாபாரதத்தில் முதல்ல தர்மம் நினைச்சு நிற்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, சங்கநாதம் செய்கிறார். அதுபோல் எல்லா வீரர்களும் சங்கநாதம் செய்கிறார். சங்கநாதத்துக்கு மிக சிறப்பு. இந்த பாரத நாட்டினுடைய பெருமையும் சங்கநாதம் தான்.